ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிலையிலேருந்து பூர்ணா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலான்னா, அரைக்கீரை வைத்து குழம்பு, அரைக்கீரை சாறு குழம்பு பார்க்கலாமா? 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். தேவையான பொருட்கள்: கடலை எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், காயம் 1 சிட்டிகை, மிளகாய் வற்றல் 7, புளி 1 லெமன் சைஸ், உப்பு தேவையான அளவு. நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரைக்கீரை 1 கட்டு. அதை க்ளீன் பண்ணணும். பெரிய தண்டை மட்டும் எடுக்கக்கூடாது. பெரிய தண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன தண்டு இருந்தால் பரவாயில்ல. அதோட இலைகள், கீரை, இந்த சின்ன தண்டு அதை எடுத்துக்கலாம். பெரிய தண்டு வேண்டாம், அது வேண்டாம். பெரிய தண்டு மட்டும் வேண்டாம். எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சுருக்கணும். வெந்நில் 1 சிட்டிகை உப்பு கலந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதை காம்பு நீக்கின கீரையை அந்த வெந்நியில் முக்கி வச்சுட்டு அந்த நல்லா இது கழுவிட்டு, அதில் கீரையில் சின்ன சின்ன பூச்சி அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் அதில் தங்கிடும். உப்பு தண்ணியில் தங்கிடும், கீழே இறங்கிடும். கீரையை வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போடுதேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு அது கொஞ்சம் வெடித்த உடனே, பொன்னிறமான உடனே வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டுட்டு நல்லா வறுத்து விடுங்க. வறுத்து விட்டுட்டு 7 மிளகாய் வத்தல் கிள்ளி வச்சுருக்கேனா, அதை மிளகாய் வத்தல் போடுங்க. அதுவும் கருப்பு நிறமாக வரணும். மிளகாய் வத்தல் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு 3 டம்ளர் புளி தண்ணி அதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ உப்பு போடுதேன். நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான உப்பு கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கொதி வரணும். அதுக்கு வெயிட் பண்ணலாம். அந்த கொதி இப்போ கரண்ட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க. கீரை வாங்கியிருக்க டயத்தில் கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சுக்கலாம். அதுக்காண்டி தான் போடுறேன் இந்த வீடியோ. கீரையை புளித்தண்ணி கொதித்த உடனே கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அவ்வளோ கீரையும் அப்படி எடுத்து போடுங்க. போட்டுட்டு அவ்வளோ கீரையும் போடணும். அவ்வளோ கீரையும் அந்த புளித்தண்ணியில் போடணும். போட்டுட்டேன். இப்போ கரண்டி எடுத்து வச்சு கிண்டி விடணும். கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க. அது தன்னாடி அமைங்கிரும். டைம் ஆகாது. 5 மினிட்ஸ் தான். 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் தான். இந்த கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கொதிச்சிரும். கொதித்த உடனே கீரையோட நிறம் மாறிடும் பாருங்கள். மாறிட்டா இதுதான் கரெக்டு. அந்த அன்னைக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த கீரை கரண்ட் இல்லாத டயத்தில் கீரை வாங்கி வச்சுருக்கும்போது மிக்ஸி போட முடியலன்னு வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்பு. இந்த கீரை சாப்பிட முடியாதவங்க கூட சாப்பிட்டுக்கலாம். கீரை பிடிக்காது அப்படிங்கிறவங்க கூட இந்த கீரை குழம்பு எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். உப்பு உரப்பு புளிப்பாக அழகாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த குழம்புக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் அல்லது வாழைக்காய் பொரியல், பொரிகடலை துவையல், அப்பளம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிட்ணும். அதுதான் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.